தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த தேவனை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இயேசுவை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இன்றைக்கு ஆவியானவர் எங்கள் மத்தியில் வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மோட திரு சமூகத்தில் வந்திருக்கிறோம். வேத வார்த்தை எங்களை படமிடட்டும். உம்மோட வார்த்தை எங்களை அபிஷேகிக்கட்டும். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்கு புதுப்பிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து நீர் பேசும்படியாக சோத்திருக்கிறேன். வந்த யாவருக்கும் இந்த வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்கட்டும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா இருப்பீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த அருமையான இந்த காலை வேளையிலே இந்த ஓய்வு நாள் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், சோத்திருக்கிறேன். இயேசு பெரிய காரியங்களை செய்வாராக. எக்கோ கொஞ்சம் குறைச்சிருக்கு இதுல. இன்றைக்கு எக்கோ குறைங்க. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை மூலமாக நம்முடைய கண்கள் திறக்கப்படும் என்று இயேசு நாமத்தை நான் விசுவாசிக்கிறேன். பாஸ்டர், கண்ணில் இருக்குதுன்னு எனக்கு உள்ள தோணும். ஆனா கண்கள் திறக்கப்படுமானால் கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். அன்பான தேவ பிள்ளைகளே, யார் யார் அழுது கொண்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. பலிப்பீடத்திலிருந்து பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் அப்படியே நடந்தே ஆகும். ஆமேன். விசுவாசம் ஆமேன் சொல்லுங்களேன். எத்தனை நாள் நீங்க அழுதுட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாது. எத்தனை பேர் அழுதுட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனா தேவ சமூகத்துக்கு ஒரே ஒரு வார்த்தை, உங்கள் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும். உங்க கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும். அது பெரிய கண்ணீரோ சின்ன கண்ணீரோ என்ன கண்ணீரா இருக்கட்டும், உங்க கண்ணீர் நிச்சயமாக துடைக்கப்படும். அதோட அர்த்தம் என்னென்றால் உங்க ஜெபம் கேட்கப்பட்டது என்ற அர்த்தம். இது விசுவாசிக்குங்க. உங்க ஜெபம் கேட்கப்பட்டது. நான் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் எனக்கு சபையாருக்கு கொடுத்த வார்த்தை அநேக தடவை பேசியிருக்கிறேன். ஆனா வார்த்தைக்கு அளவே இல்லை, பேசிக்கொண்டே போகலாம். பிகாஸ் the word has a life. வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுவோமே. இந்த சபையில ஜீவன் உள்ளவங்க, ஜீவனோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த ஆமென் முடிகிற வரைக்கும் இருக்கணும். ஹல்லேலூயா. ஒன்னே ஒன்று சொல்லுவேன். ஒரு கேள்வி உங்களுக்கு காலையில் கேட்கிறேன். ஓகே, கோழிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா? ஒரு சாதாரண ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான் கேட்கிறேன். கரெக்டா பதில் சொல்றவங்களுக்கு ஒரு பிரைஸ். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. விளக்கத்தை சொல்லுங்க. எப்படி? உண்மை. அதனால என் சகோதரிக்கு தேங்க்யூ. ஒரு கிஃப்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பெருசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. இன்று நாள் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண். இது தெரிந்த வசனம். அடிக்கடிக்கு பார்க்கிற வசனம். வாகனத்துல போகும்போது பார்க்கலாம், வீட்டுக்கு ஒரு விசிட் பண்ணும்போது பார்க்கலாம். எல்லார் வீட்டிலும் கண்டிப்பா அந்த வார்த்தை இருக்கும். ஆனா நம்பிக்கை மட்டும் இருக்காது. ஹல்லேலூயா. வசனத்துக்கு ஜீவனுக்கு சொல்றாரு இதுல. நிச்சயமாக முடிவு நம்பிக்கை. அன்பான தேவ பிள்ளை, இன்றைக்கு இந்த வேத வசனம் ஒரு ஆழமான கருத்து உள்ளது. அதுதான் நம்பிக்கை. அப்படி என்றால் மெய்யாகவே நம்பிக்கைக்கு எதிர்புறமான வார்த்தை நம்பிக்கைக்கு நிச்சயமாக மெய்யாக முடிவு உண்டு என்ற அர்த்தம். இது பார்ப்பதற்கு சின்ன வசனம் தான். ஆனா சில சூழ்நிலை உடைஞ்சு போனவர்களுக்கு இது பெரிய மருந்தா இருக்கும். இது ஸ்மால் வேர்ஸ், but behind this verse there's a life. ஹல்லேலூயா. மெய்யாக முடிவு உண்டு அப்படின்னா கதை இன்னும் முடியலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நிச்சயமாக முடிவு உண்டுன்னு சொன்னா நீங்க முடிச்சுட்டீங்க அப்படின்னா கதை இன்னும் பக்கத்துல பாசணும். இன்னும் கதை முடியல. ஹல்லேலூயா. ஒரு சிரிச்ச முகத்துல சொல்லுங்க, இன்னும் கதை முடியலப்பா. மேரேஜ் ஆயிருந்தா சொல்லுங்க, டார்லிங் உன்ன கடை முதுகல. பேபி ஒருத்தர் பேபி உன்ன கடை முடியல அப்படின்னா இப்போது நம்மளோட வாழ்க்கையை பார்த்து இதுதான் முடிவுன்னு தோணும். கடன், நோய், குடும்ப பிரச்சனை, வேலை இல்லாத, பணம் இல்லாத பிரச்சனை இருக்கும். ஆனா தேவன் சொல்லுகிறார் முடிவு உண்டு. அது உனக்காக ஒரு நல்ல கிளைமேக்ஸை வச்சிருக்கிறார்.
பக்கத்துல பாச நல்ல கிளைமேக்ஸ் நடக்க போகுது. இது யாருக்கும் நடக்கணும்? விசுவாசம் மட்டும் தான் இருக்கும். எப்பவுமே தேவ செய்தியில உயிர் இருக்கணும். ஏதோ வந்தமா மனப்பாடமா படிச்சுட்டு போக கூடாது. ஒரு கருணை இருக்கணும், ஒரு ரசிக்க இருக்கணும், ருசி இருக்கணும். அட் மீன்ஸ் இந்த நாளில் என்ன சொல்றாருன்னா, கிளைமேக்ஸ் உனக்கு வச்சிருக்கேன். வேதத்துல ஒரு காரியத்தை பார்க்க முடியும். யோசேப்பு குழியில போட்டாங்க. எல்லாம் சொல்லுங்க போட்டாங்க. எனக்கு இந்த பக்கம் ஒருத்தரை பார்த்து பார்த்து பேசுவேன் கூட, அவர் மிஸ் ஆயிட்டாருங்க. அவர் ரூட்டை மாத்திட்டார். கர்த்தருக்கு அதை பார்த்தீங்களா, எப்போனோ ஆண்டு ரூட்டை மாற்றுவார் தெரியுங்களா. இங்க இருக்க ரூட் அங்கே மாற்றி என் தலை இங்கே தான் போகணும். அல்லையா? ஏன்னா அவரோட தான் என்னோட பேசுவார். நீங்களும் போட்டாங்க. யோசேப்ப குழியில சொல்ல சொல்லுங்க போட்டாங்க. அப்புறமேல சிறைச்சாலையில பேசுங்க. சிறைச்சாலையில குழியில போட்டாங்க. சிறைச்சாலையில இதை பார்த்தவங்க எல்லாம் அவ்வளவுதான் நினைச்சாங்க. பார்த்தவங்க எல்லாம். ஆனா தேவனோட ஸ்கிரிப்ட் மாறிடுச்சு. அடுத்த பேஜ்ல அவன் எகிப்தின் அதிபதியா எழுதியிருக்காரு. எல்லாம் நினைச்சாங்க ஜெயில போட்டாங்க. போட்டாங்கடா, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனா தேவன் அடுத்த பக்கத்துல ஸ்கிரிப்ட் என்னன்னா, அவன் எகிப்துக்கு அதிபதி. உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. எனக்கு ஒரு கதை தொடர போகுது. அல்லேலூயா. உன்னோட வாழ்க்கை அடுத்த பக்கம் தேவன் எழுதி வச்சிருக்காரு. உன்னோட வாழ்க்கையில உள்ள கூட தேவன் அடுத்த பக்கத்துல மகிமையான காரியத்தை எழுதி வச்சிருக்காரு. வேதத்தை எடுத்து கொண்டு வந்தீங்களோ ராமேன்னு சொல்லுங்களேன். வேதத்துல கடைசி வெளிப்படுத்துற விசேஷத்தை முன்பாக கடைசி அதிகாரத்தை முடிச்சுட்டு போற அது வேத தொடருங்க. அல்ல தொடருங்க, பைபிளை தொடருங்க. பழைய ஏற்பாட்டுக்கு முடிஞ்ச உடனே என்ன கடைசி வார்த்தை என்ன போட்டிருக்கு பாருங்க. வேதத்துல கடைசி அதிகாரம் பழைய ஏற்பாட்டுல முடிஞ்ச உடனே கடைசி வார்த்தை திருப்புவார்கள். அதுக்கு கீழே ஒண்ணு பழைய ஏற்பாடு முற்றிற்று. அதாவது முடிஞ்சிடுச்சு. ஓகே, அடுத்த பக்கம் பிளைனா இருக்கா? அதனால பைபிள் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இல்லை. அது சைலண்ட் பீரியட். அந்த சைலண்ட் பீரியட் பின்னாடி புதுசா ஸ்கிரிப்ட் தொடங்குது. இப்ப நிறைய பேர் யோசிக்கலாம், எல்லாமே சைலண்டா இருக்குது, எவ்வளவு தான் ஜெபிக்கிறோம், ஒண்ணுமே நடக்காத போல இருக்கு, பாக்குறதுக்கு ஒண்ணு இல்லாத போல இருக்கு, சின்ன காரியம் நடக்குது, பெரிய காரியம் நடக்க மாட்டேங்குது, சில அது நடக்குது, இது நடக்குது. இப்போ தேவனுக்கு பதில் பிளைனா இருக்கு. ஆனா இப்பதான் ஆரம்பம். அடுத்த பேஜ் ஸ்கிரிப்ட்ல மகிமையின் காரியம் நடக்குது. அல்லேலூயா. யார் வரா? புது ஏற்பாடுல இயேசு வரார். அவர் யாரு? மகிமையானவர், அவர் வல்லமையானவர். ஆனா பழைய பேஜ் முடிஞ்சிடுச்சு. ஆனா புதிய ஸ்கிரிப்ட்ல வல்லமை தொடங்கிடுச்சு. நான் விசுவாசிக்கிறேன் உங்க பிளெயின் பேப்பர்லாம் இன்னைக்கு நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் பேப்பர்ல வரப்போகுது. இந்த விசுவாசம் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் பெருமையா சொல்லுவேன், எங்க வீட்டுல வேற சபைக்கு போனேன், என் சபையில இருக்கிறவங்க எல்லாம் டானிக் குடிக்கிறவங்க ஆமென் சொல்லுவாங்க, கை தட்டுவாங்க, குதிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் குஷ்டம் கிடையாதுன்னு. ஒரு ஆமென் கை தட்டுவோமே. அல்லேலூயா. ஆண்டருக்கு எதுக்காக வரோம்? எதுக்கு வரும்? அப்பாவை பார்க்க வரும். சொல்லுங்க, அப்பாவை பார்க்க வர. He is a father. He can do anything. அவர் வானத்தையும் உண்டாக்கினவர், உனக்காக எதையும் செய்வார். இந்த நாள்ல உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற அர்த்தம் என்றால், your waiting time is not the wasting time. நீ வெயிட் பண்றது அந்த டைம் ஒரு நாளும் வேஸ்ட் ஆகாது. நாம் நினைக்கிறோம் காத்திருக்க நேரம் வீண் என்று. தேவனோட அதிகாரத்திலே ஒண்ணுமே கிடையாது. காத்திருத்தல் என்றால் அதாவது அடுத்துக்கு தயாராகுதல் அர்த்தம். அல்லேலூயா. Be ready. Be ready. Be ready. Be ready. On your mark, except go ன்னு சொன்னா உட்காந்துருப்பீங்களா? ஓடுவீங்க. உங்க வாழ்க்கையில அடுத்த சப்ஜெக்ட் ஸ்கிரிப்ட்ல ஓட போறீங்க. அது பிளஸிங் உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை பலிபீடத்துல வருதுன்னா அது எப்படி இருக்கணும்னா, உடனே நடக்கும்னு நினைக்காதீங்க, ஆனா நடக்கும். எப்போ நடக்கும் தெரியாது, ஆனா நடக்கும். லாங் ஆனாலும் நடக்கும். சொன்னவர் உண்மை உள்ளவர். ஒரு விசுவாசி
விதைத்த உடனே அறுவடை எதிர்பார்க்க மாட்டான். மழைக்கா காத்திருப்பான், அது கதிர் வளர்றதுக்கா காத்திருப்பான். ஏன்னா அவனுக்கு நல்லா தரும், அவன் விதைத்த விதைக்குள்ள உயிர் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். வச்ச உடனே முளைச்சிடுதா? அவன் விதைச்ச உடனே காத்திருக்கிறான், மழைக்கு காத்திருக்கிறான், வேர் விடணும், கதிர் வரணும். அதுக்கப்புறம் தான் அந்த விசுவாசியோட நம்பிக்கை கண்டிப்பா நடக்கும். உன் ஜெபம், உன் கண்ணீர், உன் நம்பிக்கை எல்லாம் தேவனுக்கு முன்பாக விதையா இருக்கு, அதுவும் ஜீவனுமா இருக்கு. அந்த ஜீவனது ஒரு நாள் நிச்சயமா உனக்கு பதில் வரும். எங்க இடத்துலலாம் நீங்க வெட்கப்பட்டீங்களோ அங்கெல்லாம் ஜிம்பாடி போல நடப்பீங்க. அம்மே சொல்லுவோமே, ஜிம்பாடி நடக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டே நல்லா தான் இருப்பாங்க, அந்த ஃபர்ஸ்ட் டே ஜிம்முக்கு போயிட்டு வந்துருவாங்க. இல்ல போனவங்க தெரியும், கணவனுங்க தம்பி யாரா போனோம், ஃபர்ஸ்ட் டே டொக்கா இருப்பார். அந்த ஃபர்ஸ்ட் டே ஜிம்முக்கு போயிட்டு வந்து நான் அவங்கள பார்க்கணுமே, அவங்க நடையே மாறிடும். அப்படின்னா அர்த்தம், நான் ஜிம்முக்கு போறேன். உங்க நடைய மாறிடணும். இயேசு கூட வந்துட்டார், எல்லாம் மாற போகுது. எபேரியர் 6:10 சொல்லுகிறது, ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. மனுஷனே ஒரு ஞாபகம் வச்சிருக்கானா, உன்னை படைச்ச ஒரு நிச்சயம் ஞாபகம் வச்சுதான் இருக்கிறார். அவர் அநீதி உருவல் அல்ல. சொல்லும் தேவன் அநீதி உருவல் அல்ல. உங்கள் கிரிகள் நிச்சயமாக அவர் காண்பித்து ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். மூன்றாவது காரியத்தை பார்க்கும்போது, என் நம்பிக்கை வீண் போகாது. அது ஒரு 3 காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் குருட்டு நம்பிக்கையாக குறித்து பேசல, தேவனோட வார்த்தை வைத்திருக்க நம்பிக்கை குறித்து பேசுகிறது. உலக மேல நம்பிக்கை வைத்தீங்கன்னா அது உடையும். மனுஷ மேல வைத்த நம்பிக்கை ஏமாத்தும். ஆனா கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. 3 காரியத்தை சொல்றேன். உலக மேல வைத்த நம்பிக்கை உங்களை உடைக்கும், மனுஷ மேல வைத்த நம்பிக்கை ஏமாத்தும். ஆனா கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. நீங்க யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க இன்னைக்கு? அவர் மேல் நம்பிக்கை வைங்க, தட்டி எழுப்பி கொடுக்கிறவர். He is a supernatural God. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 5:5 எடுத்து வாசிப்போமானால், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஒருவேளை தேவனுடைய நம்பிக்கையிலே நீங்க ஊற்றப்பட்டு இருக்குமானால் நீங்க நிச்சயமாகவே வெட்கப்பட மாட்டீங்க. தேவ அன்பு இருக்கும்னா நிச்சயமா நீங்க வெட்கப்படவே மாட்டீங்க. இது சத்தியம், இது உண்மை, இது யாரால மாற்ற முடியாது. இது விசுவாசம். ஆமென் சொல்லுங்களேன். உன்னோட செயல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், பிரச்சனை பார்த்து நம்பிக்கை இழக்க கூடாது. வாக்குத்தத்தத்தை பார்த்து தூக்கி நிறுத்தணும். அல்லேலூயா. சிலங்க பிரச்சனை பார்த்தாலேயே ஃபியூஸ் போன பல்பு. அல்லேலூயா. நம்ம சபையில் நிறைய பல்புங்க இருக்கு, சார்ஜ் பண்ணிக்கினே இருக்க வேண்டியதா இருக்கு. ஆனாலும் ஒன்று சொல்லுவேன், வாக்குத்தத்தத்தை நிறுத்துங்க. அந்த சோர் வரும்போது எங்க அப்பா சொல்லி இருக்கிறார், அப்பா உங்க அப்பா மாம்சம் இல்லை, உங்க அப்பா எதையும் செய்ய முடியும், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறத. உண்மை சொல்றேன், நான் எதெல்லாம் நினைக்கிறனோ இன்னும் ஒண்ணு எனக்கு என்னோட பிறப்பு அப்படின்னு நினைக்கிற லேட் ப்ராசஸ் எனக்கு. அல்லேலூயா. எனக்கு ஆரம்பத்தில் பார்த்துருக்கேன் எல்லாம் லேட்டு, ஆனா லேட்டா வந்தாலும் மகிமையா இருக்கும். ஐ எம் ஹாப்பி வித் தி பிரசன்ஸ் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட். ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கங்களேன், அழுது கேட்டுட்டே இருக்காதீங்க. நீங்க ஒரு ரகசியம் விடுறேன், சொல்லிட்டீங்களா சைலண்டா விட்டுடுங்க. சாண்டி, நான் உங்க அம்மா அப்பா மாட்ட சொல்லிட்டு திருப்பி அழுது கேட்டுனே இருப்பியா, விட்டுடுவியா? சொல்லு, கொடுக்க மாட்டாங்க. நீ ஒரு காரியத்தை சொல்லிட்டு சைலண்டா விட்டுறேன். யார் மறக்கிறாங்களோ அப்பா மறக்க மாட்டார். ஒரு மாம்சமா பெத்தெடுத்த 10 மாசம் சுமந்த தாய் தகப்பனே மறக்க முடியலன்னா இந்த உலகத்தை படத்தை தேவன் மறக்க மாட்டார். அவர் கையில கொடுத்த நீங்க செய்வீங்கப்பா, எனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லுங்க,
நம்பிக்கை அவர் மேல வைங்க, மனுஷன் மேல வைக்காதீங்க. மனுஷன் மேல வச்சீங்கன்னா உடையும். மனுஷனை நம்புறீங்கன்னா எல்லாம் மாறிடும். ஆனா கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சீங்கன்னா நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. கடந்த காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அன்றைக்கு கைவிடாதவர் இப்ப கைவிட்டுருவாரா? எனக்கு போங்க பாஸ்டர், நிறைய வாட்டி என்ன கைவிட்டார்னு மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இது வரைக்கும் என்ன கைவிடலன்னு சொல்ற ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கைவிட்ட மாதிரி சொல்றீங்க. இது வரைக்கும் திருப்பி கேட்கிறேன். ஓகே, எதுனா எதை விதைக்கிறாயோ இப்ப நான் கேட்கிறேன். இது வரைக்கும் உனக்கு கைவிடாத இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இதைதான் அவர் எதிர்பார்க்கிறார். தூங்கு மூஞ்சினா அவருக்கு தேவையில்லை, நிறைய இருக்கு. அல்லேலூயா. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் விழித்திருக்க வேண்டும். மனுஷன் சொல்லிட்டு போறாரு, கொஞ்ச நேரம் விழித்திருக்கடான்னு. அதுக்குள்ள என்ன பண்ணாங்க? கேப்ப கட்ச நேரத்துல தூங்கிட்டாங்க. நம்ம கூட அப்படிதான். நான் இல்ல, என் மனைவி இல்ல, உங்களெல்லாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேப்ப கட்சா போதும், சிந்த ஓடிடும். அப்படியே அப்துல் கலாம் போல யோசிப்பீங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, எப்போது விசுவாசிக்கணும். காத்திரு, ஆனா சும்மா இருக்காது. அவர் செய்வன் சொல்லிட்டாருன்னா காத்து இருக்கணும். காத்திருக்கிறது இருதயத்தை விரும்பினதோ. கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் பவர் போட்டுக்கிறேன். என் கர்த்தர் நல்லவர். ஏன்னா பார்க்கணும் நினைக்க கூட. இப்ப டீ குடிச்சிட்டே பேசுறாரு. My God is a good God. காத்திருக்கிறது இருதயத்தை. நோவாவுக்கு பேழை கட்டணும்னு சொன்னாரு. நோவா பேழையும் பார்க்கல, மழை எப்படி கூட தெரியாது. ஆனா அவன் வேலையை மட்டும் செய்துட்டே இருந்தான். உண்மைதானே? ஆண்டுக்கு உங்களுக்கு ஒரு வேலை சொன்னார்னா ஜஸ்ட் செய்துக்கிட்டே இருக்கும். நேரம் வரும்போது மழை வரும். மழை வந்து ஆட்டோமேட்டிக்கா போட்டு மேலே ஏறும். மழை வந்து போட் அழகா மிதக்கும். கரெக்டான நேரம் வரும்போது லேண்ட் ஆகும். அது விசுவாசம் சொல்லுங்க. உங்க பக்கத்துல ஸ்கிரிப்ட் அடுத்த பக்கத்துல மெயினா இருக்கு. நான் இன்னைக்கு சொல்றேன், நிறைய பேருக்கு சொல்றேன், இப்படித்தான் நினைக்காதீங்க. 2000 எந்த வருஷத்துல இருக்கிறோம்? 26. 2028ல எல்லாம் பெஸ்டா இருப்பீங்க. அல்லேலூயா. உங்களோட ஸ்கிரிப்ட்ல தான் எழுதி இருக்கு. 2028ல எல்லாம் பெஸ்டா இருப்பீங்க. 28 இருக்கும். சிலது பறந்து போயிடும், சிலது சபை விட்டு பறந்து போயிடும். ஆனா திருப்பி வந்துடும். அதுக்கு தெரியும், ஆஹா இங்க தாண்டா பசை இருக்கு. இன்னைக்கும் சொல்றேன், பறந்து போயிடணும் இல்ல திருமணம் ஆகி போயிடும். திருமணம் ஆகி போகும். ஆனாலும் நோணும் இங்க தான் ஆகாரம் நமக்கு இருக்கு போறோம். அப்பயும் பாப்பீங்க. ஏன்னா என் தேவனுக்கு பொய் சொல்ல தெரியாது. பக்கத்துல பாச அடுத்த ஸ்கிரிப்ட் மகிமை இருக்கு. அல்லேலூயா. முடிஞ்சு நினைக்காத, பிளெயின் பேப்பர் நினைக்காத. அடுத்த ஸ்கிரிப்ட் ஆயத்தம் ஆயிடுச்சு. எப்படி சபைக்கு வரணும்னா நம்பிக்கையோடு வரணும். இன்னைக்கு ஆண்டவர் பேசுவார், அப்பா பேச போறார், அப்பா ஏதோ சொல்ல போறார். அப்படி ப்ரிப்பேர்டா வரும்போது தான் ஆண்டவர் பேசுவார், பேச மாட்டார். இன்னைக்கு கூட சண்டே கிளாஸ் போவானான்னு ஆவேசம் ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைங்களை எடுத்து பேசும். You will not go empty hands. நெகேமியா நம்பிக்கையோட அலங்கத்தை கட்டினான். நீ செய்ய, நீ உன்னோட பங்கை செய், தேவனோட பங்கு அவர் செய்வார். அல்லேலூயா. நீ போன்னு சொன்னா நீ என்ன பண்ணும்? கண்ணு மூடிக்கிட்டு ஆபிரகாமை பார்த்து நீ புறப்பட்டு போனார். எங்க போனன்னு கேட்கல. கையில சாப்பாடு புளி சாதம் கட்டு போனோமான்னு கேட்கல. சைலண்டா போனான். அவன் சந்நிதி ஆஸ்வதிக்கப்பட்டது. இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசு நம்பி வந்தவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசம் சொல்லுங்க. யோப் தம் சிநேகிதத்துக்காக ஜெபித்த போது, இப்ப நீ பக்கத்துல சொல்லும் பொழுது எவ்வளவு ஆழமா சொல்றியோ உன் ஸ்கிரிப்ட் மாறும். நீ எப்படி ஆழமா சொல்ற ஸ்கிரிப்ட், நீ எம்டி பேப்பர்ல உன் ஸ்கிரிப்ட் மகிமையா இருக்குன்னு சொல்லு. சொல்லாதவங்களுக்கு மாறியும் மாறாது நிச்சயம். ஒரு திருப்பியும் ஒரு சான்ஸ் கொடுக்குறது. ஓகே, பக்கத்துல பார்த்து கை கொடுத்து, பேஜ் ஸ்கிரிப்ட் மகிமையா இருக்கு, அடுத்த பேஜ் ஸ்கிரிப்ட் மகிமையா இருக்கு. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க வீட்டு ஏரியால பாப்பா அங்கங்க ஒரு முக்கு சங்கு இருக்கும். அந்த முக்கு சங்குல பார்த்தா ஒன்று உட்காந்து இருக்கும். முக்குல எல்லாம் உட்காந்துருப்பான். அந்த மாதிரி உட்காராதீங்க. ஓகே, நானும் பார்ப்பேன். மழை இருந்தாலும் அங்கதான் உட்காந்து இருக்கும், வெயில் அடிச்சாலும் தான் உட்காந்து இருக்கும். 3 முக்குல அந்த மாதிரி ஆண்டு பிடிக்காது. ஆண்டு ஜீவனுள்ள பிடிப்போம். உங்களுக்கு அடுத்த ஸ்கிரிப்ட் இருக்கு. நீ முயற்சி எடு,
தேவன் வேலையை செய்வார். நீ ஒரு காரியத்தை சொல்லி செய்யு, கம்மன் செய்யு. நீ போ, திருமணத்தை நடத்துட்டார், மாப்பிள்ளை பாரு, பொண்ணு பாரு, எல்லாம் பண்ணு, பணத்தை அவர் கொடுப்பார். அல்லேலூயா. பிசினஸ் தொடங்கணும், ஜஸ்ட் தொடங்கிட்டு அதுக்கேற்ற ஆயத்தம் பண்ணேரு, அவர் செய்வார். ஏன்னா அழைத்தவர் நான் தமிழ் சொல்ல மூணுல உட்காரக்கூடாது, பேசணும். அழைத்தவர், ஏன்னா வசனம் சொல்றது 1 கொரிந்தியர் 3:6 எடுத்து வாசிப்போமானால், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். நம்பிக்கையோட முயற்சி எடுக்கிறது உன்னோட வேலை. நம்பிக்கையோட முயற்சி எடுக்கிறது உன் வேலை. அற்புதம் செய்கிறது அது எப்படி சொல்ல, நான் மட்டும் சொல்றேன், நம்பிக்கையோட முயற்சி எடுக்கிறது உன் வேலை, அற்புதம் செய்கிறது அவர் வேலை. மனுஷன் நம்பிக்கை வைக்கவே வைக்காதீங்க. உண்மையை சொல்றேன், கர்த்தர் அழைத்தார்னா அவரை நம்புக, உங்க நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. ஒருவேளை மனுஷன் நம்பிக்கை வைத்தா என்ன நடக்கும்? வேதத்துல ஆதாம் ஏவாள நம்பினால் என்ன நடந்தது? ஆதாம் தேவனோட வார்த்தையை விட ஏவாளன் வார்த்தையை ரொம்ப நம்பினான். அல்லேலூயா. கர்த்தரால் படைக்கப்பட்டதுதான். ஆதாம் தேவனோட வார்த்தையை விட ஏவாளன் வார்த்தையை நம்பினான். அன்பு கூறுவர்களுக்கு வார்த்தையை நம்புவது தவறல்ல, ஆனால் தேவனோட கட்டளைக்கு மேலாக மனிதனோட வார்த்தையை நம்பக்கூடாது. என்றால் அந்த மனிதனோட வார்த்தை வீழ்ச்சியை தரும். ஏவாள் பாம்பின் வஞ்சனைக்கு செவி கொடுத்தால், ஆதாம் தேவன் தடுத்த கனியை ஏவாள் கொடுத்த போது தேவனை விடிய ஏவாளுக்கு கீழ்ப்படைஞ்சான். நீ கொஞ்சம் சொல்லுவேன், மனுஷனுக்கு கீழ்ப்படிங்க வானான்னு சொல்ல, ஆனா ஃபர்ஸ்ட் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அதனோட மனைவியோட வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சது நிமித்தம் பாவம் வந்தது, மரணம் வந்தது, ஏதோனை விட்டு வெளியேற்றம் வந்தது. Sometimes you should listen to the God's word only. அவர் வார்த்தைக்கு மட்டும் தான் செவி சாய்க்கணும். அவர் வார்த்தைக்கு செவி சாய்க்கலனா ஆண்டவர்கள் வெளியேற்ற வேண்டிய நேரம் வரும். ஆண்டு ஒரு சின்ன உதாரணம் போன, ஆண்டோட வார்த்தை, உங்களோட பாஸோட வார்த்தைக்கு கீழ்ப்படையில உங்க சீட்டு அடிக்கடி சொல்ல, சீட்டு எப்படி கிழியும் சொல்ல, டர்னாயிடும். எப்படி சொல்லு, ஜோரா சொல்லுங்களேன். கிதியோன் மூச்சுட்டு இருக்கிறார் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்க ஸ்தாபனத்துல பாஸுக்கு அடிமையாக இருக்கை வேலை செய்யறீங்க, மாசம் 50,000 சம்பளம் கொடுக்குறாரு. ஆனா சம்பளத்தை கொடுக்கறதுக்கு மீறி நீ வழக்க, அவர் சொல்லாதெல்லாம் செய்து என்னென்னமோ பண்ற, உடனே பாஸ் என்ன பண்ணுவாரு? வேலைக்கு கீழ்ச்சுவார். அதே போலதான் ஆதாம் ஏவாளுக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப அழகா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். கீழ்ப்படைஞ்சான். கீழ்ப்படைஞ்சனால தான் கஷ்டப்படுறோம் நம்ம கூட நினைக்கிறேன். ஆம்பளைங்களே, அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுறது யாரால சொல்லு? நம்ம கஷ்டப்படுறது யாரால? ஏவாளால. ஆனா ஏவாள் நல்லவதான், சோறு கொடுக்கணுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படியும் பேசலாம் அப்படியும் பேசலாம், ஆனா எல்லாமே நன்மைக்கு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நேசிச்சு, ஆனா ரொம்ப நேசித்தாலும் ஆண்டுகிட்ட கேட்டு செய்யுங்க. சில நேரத்துல நம்மளே யோசிச்சு நம்மளே மாட்டிப்போம். மனிதா சொல்றாங்களா, ஓகே ஆண்டு சுமந்து கேளுங்க, ஆண்டவர் செய்யட்டும் ஆண்டவரே. நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை வைப்பாரானால் அது மகிமையா இருக்கும். இல்லனா சந்தோஷமா. ஆதியாகமம் 3:6 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டாள். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும். சாப்பிடவே இல்லை, உன்னாவா சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன நினைக்கிறான்? புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமும். எல்லாமே கெட்டதெல்லாம் பார்வைக்கு எப்படி இருக்குமா? ரொம்ப அழகா தான் இருக்கும். சொல்லுங்க பக்கத்துல, ரொம்ப அழகா இருக்கிறதெல்லாம் ஆபத்து. பொண்ணா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கோ நீ அவ்வளவு வெளியே போறன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அழகுதான் இல்லைன்னு சொல்ல, ஆனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி.
வாசிப்போம். இன்பமா இருக்கு, பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு, புத்தியை தெளிவிக்கிறதுக்கு, இவ்வளே எல்லாம் புத்தியை தெளிவதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். சும்மா இல்லாம புருஷனை மாட்டி விட்டான், அவனும் புசித்தான். இந்த பழம் சாப்பிடுறதுக்கு நல்லதாகவும் பார்வைக்கு அழகாகவும் ஞானத்தை தருவதமாக இருப்பதை அந்த பெண் கண்டால், ஆனால் அது சாப்பிட்டு தன்னுடைய இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 3:17 வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்ததினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அதன் பலனை புசிப்பாய். இது சாப்பிட்டதுனால, பிசாசு வார்த்தையை நம்பினதுனால இன்னைக்கு எல்லாமே கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா அன்னைக்கு ஒழுங்கா இருந்தா இன்னைக்கு ஜாலியா செய்திருக்கும். அல்லேலூயா. எல்லாம் பென்ஸ்காரர் தான் வந்திருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா எல்லாம் நன்மைக்கு தான் செய்கிறார். ஆதியாகத்துல பின்பு அவள் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலகின விருட்சத்தின் கனியை புசித்ததுனால பூமி நிமித்தம் நீ சபிக்கப்பட்டும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை பொசிப்பாய் என்று அர்த்தத்தை காணப்படுகிறது. தேவன் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தது புசிக்க வேண்டும் என்று நான் உனக்கு விலகின விருட்சத்தை கனியை புசித்தபடியால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டது என்றார். எல்லா விஷயம் புட் காட் ஃபர்ஸ்ட். மனிதரை நேசிக்கலாம், ஆனா தேவனோட வார்த்தையை முதலா நேசிக்கணும். இன்னைக்கு சொல்றேன், எல்லாரும் சொல்றேன், எல்லா மனுஷனும் நேசிங்க, அன்பு செலுத்து. ஆனா எங்க போனாலும், இப்போ சொந்த வீடு இருக்கும், ராமேன்னு சொல்லுங்களேன், எங்கனா சுத்திட்டு போனா பக்கத்து வீட்டுக்கு போயிடுவீங்க. எங்க போயிடுவீங்க? நேரா உங்க வீட்டு தான் போயிடுவீங்க. என்ன செய்தாலும் எங்க வந்தோம்னா அப்பா கிட்ட வந்தோம். அப்பா கிட்ட வந்தா தான் விடுதலை, அப்பா கிட்ட வந்தா தான் ஜெயம். அப்பாவை நம்பினா மட்டும்தான் உங்களுக்கு ஜெயம். ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது ஏவால குற்றம் சொல்ல முடியாது. தேவன் ஆதாம் விட்டு கணக்கு கேட்டார். தேவன் பாத்தீங்களா, அவர் செய்த தப்பத்துக்கு ஆதாம் கிட்ட கணக்கு கேட்ட வசனம் சொல்லு, நீ பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நாள் கணக்கு இருக்கு. நல்லா பேசினா பாஸ், கெட்டா பேசினா ஒரு நாள் கணக்கு இருக்கு. கேட்கிற யாவருக்கும் கணக்கு இருக்கு, கீழேயும் கணக்கு இருக்கு, மேலே கணக்கு இருக்கு, எல்லாருக்குமே கணக்கு இருக்கு. பேசுற எனக்கும் கணக்கு இருக்கு. Whatever it is, எந்த வார்த்தைக்கு சொல்றியோ பேசுறியோ மீறினாலும் எல்லா காரியத்துக்கும் கணக்கு இருக்கு. மூணாவது பார்க்கும்பொழுது, நீ விசேஷமாக போதகரோட வார்த்தைக்கு, உன் தாய் தகப்பனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் நீங்கள் நிச்சயமாகவே கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க ஆகணும். ட்ரஸ்ட் இன் தி காட்ஸ் வேர்ட், ஹோப். ஆதாம் விழுந்த அதே இடத்துல இரண்டாம் ஆதாம் ஆகிய இயேசு நம்ம தூக்கி விட வந்தாரா இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:22 வாசிக்கும் பொழுது, ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இன்னைக்கு தேவன் இயேசு வந்தது நிமித்தமால அவரை நம்பணும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீங்க யார் பேச்சு கேட்கிறீங்க? மனிதர் சொல்லதையா இல்ல தேவன் சொல்வதையா? இன்னைக்கு ஆண்டு திட்டு திரும்ப பேசுறார். நீ யார் பேச்சை கேட்கிற? சபையில இருக்கிற வரைக்கும் ஆண்டு பேச்சை கேட்கிற, வீட்டுக்கு போன உன் குடும்ப சூழ்நிலைக்காக பேச்சை மாத்திக்கிற. இன்னைக்கு ஆண்டு சொல்றார், என் வார்த்தையை நம்புவேயானால் நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பிக்கையின் பாதை ஆசீர்வாதத்தை தருமா? இந்த நம்பிக்கை குறித்து உங்களோட பேசுகிறேன். 5வது சொல்றேன், நம்பிக்கையின் பாதை ஆசீர்வாதத்தை தரும். ரூத் ஒரு விதவை, கணவன் இல்ல, பிள்ளை இல்ல, சொந்த நாடும் இல்லை. ஆனா அவளிடம் 2 நம்பிக்கை இருந்தது ரூத் இடத்துல. ஒன்னு தேவன் மேல் நம்பிக்கை. ரூத் 1:6 வாசிக்கும் போது அவ சொல்றா, உம்முடைய தேவன் என் தேவன் என்று சொல்லுகிறான். தன் பழைய வாழ்க்கையை விட்டு கானானுக்கு தெரியாத தேவனை நம்பி புறப்பட்டு போனான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 2வது,
நம்பிக்கை யார் மீது இருக்கு பார்க்கும்போது ரூத் 3:5 பார்க்கும் பொழுது நகேமி மீது நம்பிக்கை வைக்கிறான். 3:5 வாசிக்கும் பொழுது, நீர் எனக்கு சொல்வதெல்லாம் செய்வேன், நீ எனக்கு சொல்வதெல்லாம் செய்வேன். ஒரு ஊழியக்காரர் தேவ சமூகத்தில் ஒரு வார்த்தை புறப்பட்டு வந்து சொல்லும் பொழுது அது நீங்க அப்படியே கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது அது உண்மையா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். இவர் என்ன சொல்றது அவங்க என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, உண்மையா சொல்றேன், அனுபவிக்க போறது நீங்க தான். தேவ சமூகத்தோட வார்த்தையை கொண்டு வந்து ரூத் நெகேமியை முழுமையா நம்பினா. முதல் தேவனை நம்பினா, ரெண்டாவது நகேமி தேவனுக்கு உள்ள இருக்கிறத அறிந்து நெகேமியாவோட வார்த்தை ரூத் நம்பினா. நெகேமி சொன்னபடியே போவாஸ் இடத்துல சென்றால், கீழ்ப்படைந்தால், அவள் மீட்பெருன் சேர்த்து பெரிய விசேஷமாக எல்லா காரணம் ஆசீர்வதித்தான். ஒருவேளை நகேமி சொல்ல ரூத்துக்கு, ரூத்தோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? ஜீரோவா இருந்திருக்கும். நகேமி சொன்னது நிமித்தம் சும்மா போனா, எதுக்கு பேர வேற அதிகம் கீழே கதிர்கள் விழுந்தத எப்படி போனா, எதுக்கு போனா, அதை பொறுக்கதான் போனான். ஆனா சொன்னது யாரு? அவ பொறுக்குனது மட்டும்தான் அவ செய்தா. செய்ய வேண்டியது அவர் செய்தாரு, மகிமை வெளியே வந்தது. அந்த நம்பிக்கை வீண் போகல. I just want to say to the congregation, trust in the God. ஒரு ஊழியக்காரர் வார்த்தையை நம்பு. ஒரு விசுவாசியில ஊழியக்காரர் வார்த்தையை நம்பு. அதை நம்பும் பொழுது கர்த்தர் அதை கனம் பண்ணி நீ பார்க்காததை அடுத்த ஸ்கிரிப்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். நிறைய பேர் ஸ்கிரிப்டை விட்டுறீங்க. நிறைய பேர் ஸ்கிரிப்டை விட்டது காரணம் தேவனோட சத்தத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது. உங்களுக்காக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவன் ஆண்டவரே என் பிள்ளைகள் வருவார்கள் என்ன சொல்லட்டும் என்று கேட்கும் பொழுது செவி சாய்த்து கேட்டு ஆயத்தத்தோடு வரும்போது, எதற்கென்றால் அவரை நம்பி என்ன நம்பி கொடுத்த இந்த ஆடுகளுக்கு நல்வழியை காட்டுகிற தேவனோட வார்த்தை பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறேன். அன்னைக்கு நெகேமி, இன்னைக்கு முன்பாக ஒரு போதகரன் நின்று கொண்டு இருக்கிறேன். அவர் வார்த்தையை கேட்கும் சொன்ன வார்த்தை சொன்ன, நீ எனக்கு சொல்வதெல்லாம் செய்வேன். உண்மையா சொல்ற, கர்த்தர் பலிபீடத்தில் வருகிற வார்த்தை நீங்க செய்து பாருங்க, அடுத்த ஸ்கிரிப்டை நீங்க பார்ப்பீங்க. நீதிமொழிகள் 16:20 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். சங்கீதம் 34:19 சொல்லுகிறது, நீதிமானுக்கும் வரும் உபத்திரவங்கள் அநேகமாயிருக்கும். 1-2 இல்ல, அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாம் அவனை நீங்களாக்கி விடுவிப்பார். நீங்களாக்கி எப்படி? அவைகளை எல்லாவற்றிலும் நீங்களாக்கி விடுவிப்பார். அதுக்கு முன்பா ஒரு வார்த்தை, எல்லாவற்றிலும், அது வார்த்தை அநேகமா இருக்கும். கர்த்தர் அவைகளுக்கு எல்லாம் அவனை நீங்களாக்கி விடுவிப்பார். இங்க வசனம் போட்டுக்குது, நின்று. That means he will stand next to you. அவரை நம்புனா உன் பக்கத்துல நிற்பார். உண்மையா சொல்றேங்க, என்ன காரியம் வந்தாலும் நம்பிக்கை அவர் மேல வச்சு நின்னு பாருங்க, அவர் உங்களை விடுவிப்பார். ரூத் நம்பினால் தேவன் அவள் துக்கத்தை சிங்காசனமாக மாற்றினார். இன்று உன் வாழ்க்கை இருளா இருந்தாலும் ரூத்தை போல தேவன் உன்னையும் அடுத்த ஸ்கிரிப்ட்ல வார்த்தை என்ன இருக்குன்னா, உன்னை உயர்த்துவேன், நீ உயர்த்துவேன், நீ உயர்த்தப்படுவாய், உன்னை உயர்த்தப்படுவாய். நீ இப்ப பிளாங்கா இருக்கு நினைச்சிட்டு இருக்க, God ஆண்டு சொல்றாரு, இத்தனை வருஷம் நடத்தின நானு இன்னும் அடுத்த ஸ்கிரிப்ட்ல உன்னை மகிமையா நடத்துவேன், மகிமையா நடத்துவேன். இப்ப பாக்குறதுக்கு எம்டிஆர் இருக்கு பேஜ், பாக்குறதுக்கு பேஜ், ஆனா அடுத்த ஸ்கிரிப்ட்ல நம்பிக்கையான ஸ்கிரிப்ட் இருக்கு. ஹல்லேலூயா. My God is a good God. அடுத்த நாள் தெரியாதுங்க. ஓகே, 3ஆம் தேதி எழுந்து பைபிளை வாசிக்க போறோம், ஆமென் சொல்லுங்க. ஜூன் 3ஆம் தேதி எழுந்து பைபிளை வாசிக்க போறோம், ஆமென் சொல்லுங்க. இதான் நம்பிக்கை. ஹல்லேலூயா. சொல்லாதவங்கள சொல்லிட்டாங்க. ஓகே, சொல்லாதவங்களா 2 பேர் வருவோம். ஹலோ பா, மிஸ் பண்ண வருவோம்ப்பா. நீங்க வேற நினைச்சு, அதனால தான் சொல்லுவேன், ஆண்டு சார் விழித்திருங்கள், வாயை திறந்துருங்கள். தேவையில்லாத்துக்கெல்லாம் வாயை திறக்க தெரிஞ்ச உங்களுக்கு ஆமென் சொல்ல வாயை திறக்க தெரியாது. அப்ப அவர் பார்ப்பார், இந்த வாய் இருந்தான்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு போனார ஒரு மரத்தை பார்த்தார, பட்டு போய்தான், ஒரு கனியை கூட ஒன்றும் கிடைக்கல, ஒன்று டென்ஷன் ஆயிட்டார் மனுஷன். என்ன பண்ணார், அதை பார்த்து பா போட்டார்.
அப்ப சபைக்கு வர ஆமேன்னு சொல்றது இல்ல, எதுவுமே சொல்லாம சும்மா உட்காந்துக்கிறேன்னா போ, நீ இருக்கிறத ஒண்ணுதான் லாஸ்ட்ல பெருகி தள்ளுவாங்க ஒண்ணு. ஏன்னா எங்கேயாவது ஒரு பிரயோஜனப்படு. நான் இல்ல, நீ சொல்றது அவர் கனப்படுத்துறது ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. இங்க வந்தா நீ ஆமேன்னு சொல்லனா, இன்னைக்கு சொல்ற கோச்சிக்காதீங்க, நீ இங்க சபையில வந்து எது சொன்னாலும் நீங்க ஆமேன்னு சொல்லி கை தட்டலனா நீங்க சபிக்கப்படுவீர்கள். ஆமேன்னு சொல்லுவோமே. ஏன்னா சில நேரத்துல கிள்னாத்த குழந்தை அழுகுது. என்னடா பாட்டு பேச நினைக்காது, நான் சொல்ல வசனம் எல்லாம் சொல்லுது. ஆண்டரை நம்பினா ஆண்டரை மட்டும் நம்பி முழுமையா இருக்கணும். ரூத்து அவ வார்த்தையை நம்பினா. ரூத்து யார் வார்த்தை நம்பினா? அவர் வார்த்தை. ஆனா சொன்னது யாரு? நகோமி. நகோமி யாரு? சில பேர் மாமியார் சட்டையா பண்றது இல்ல. அல்லேலூயா. சட்டை பண்ணுங்க, கொஞ்சம் பாருங்க, மாமியார் விட்டுறாதீங்க. அல்லேலூயா சொல்லுவோமே. மாமியாரை கனம் பண்ணுங்க, அது ஒரு ஆசீர்வாதம் வரும். மாமியார் பஜாரியா கூட இருக்கட்டும், நீ கனம் பண்ணு, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா மாமியார் கையில ஆசீர்வாதம் வரும். ராமே சொல்லுமே. எல்லோ எத்தனை பேர் மாமியார் இருக்காங்க தெரியலையே. எனக்கும் இருக்காங்க மாமியார் தான். அதெல்லாம் அப்படிதான், பேட்டிங் ஆக்ஷன் போயினே இருந்துடணும். கர்த்தர் நல்லவர், பகல் பசங்க கர்த்தர் நல்லவர். தேவன் மனுஷன் மேல் நம்பிக்கை வை. தேவ மனுஷன் நம்பிக்கை வைக்கணும். 5 காரியத்தை சொல்றேன். தேவன் கொண்ட ஊழியக்காரர் மூலமாக தேவன் பேசுகிறார், வழி நடத்துறார். அவரை நம்புவது தேவனை நம்புவதற்கு சமம். கர்த்தர் சும்மா இல்ல, ஒரு மனுஷனை விட்டு நீங்க பேசுறாருன்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்க நம்பணும். தேவனோட மனுஷன் செவி கொடுப்பது ஆசீர்வாதத்தை தரும். பகல் சொல்லுங்க, தேவ மனுஷன் சொன்னா ஆசீர்வாதம் தரும். சொல்லுங்க, ஆசீர்வாதம் வரும். 2 நாளாக தேவனோட மனுஷன் செவி கொடுப்பது ஆசீர்வாதம் தரும். 2 நாளாகம் 20 வாசிக்கும் பொழுது, யூதாவே யூதாவே எருசலேமின் குடிகளே எருசலேமின் குடிகளே கேளுங்கள் கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், தேவனை கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். இதோட விளக்கமானது, யோசபாத் ராஜா யுத்தத்தில் விசேஷமாக ஜெயிக்க தீர்க்கதரிசியின் வார்த்தையை நம்பினான். நாமும் தேவனோட மனுஷனோட வழி நடத்தல நம்பும் பொழுது ஒரு ஜெயம் கிடைக்கும். இன்று காலகட்டத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லும் நபர்களை நம்புவார்கள். ஆனால் அவருக்கு சாதகமா சொன்னதான் நம்புறாங்க. காலம் பொல்லாதது. சில நேரத்துல இன்னைக்கு இருக்கிற ஆண்டு தீர்க்க சொல்றாரு, திட்டுறாரு, கண்டிக்கிறாருன்னா ஆக்சுவலா தீர்க்க தரிசனமானது கண்டிப்பதற்கும் சபை விசேஷமாக விருத்தி எடுப்பதற்காக தீர்க்க தரிசனம் இருந்தது. ஆனா காலத்துல கட்டாயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பித்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு தீர்க்கதரிசியின் வார்த்தையை சொல்லும் பொழுது அது ஆணிதரமாக நம்பும் பொழுது, அந்த நம்பும் போது அந்த காரியத்தை கர்த்தரை வாய்க்க செய்வார். தேவ ஊழியர்களை கனப்படுத்த வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கர் 5:12-13 வாசிக்கும் போது, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்ட கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களை நீங்கள் அறிந்து அவருக்கு கிரிய நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிற வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 13:17 சொல்லுகிறது, உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கியிருங்கள். அவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறார்கள். ஆத்துமா விழித்திருக்கிறார்கள். மறுபடியும் வசனத்தை வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருங்கள். எப்படி இருக்கணுமா? கீழ்ப்படிந்து அடங்கி இருங்கள். அவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களா விழித்திருக்கிறார்கள். அப்படின்னா உங்களுக்காக விழித்திருக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அது தேவ மனுஷன் உங்களுக்காக தேவ சமூகத்தில் இருக்கிறாரு. சொல்லுகிற வார்த்தை கீழ்ப்படையும் பொழுது நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதம் வாழ்க்கையில வந்து தாகும். நான் இன்னைக்கு உண்மையா சொல்ல, தேவ சமூகத்தில் இருந்து பிளெயின் பேப்பரா இருக்கிற உங்களுக்கு அடுத்த பக்கம் ஸ்கிரிப்ட், மகிமேன் ஸ்கிரிப்ட். இது விசுவாச கை தட்டி இருக்கணும், விசுவாச வாய் 8 ஆமென் சொல்லி இருக்கணும். அடுத்த ஸ்கிரிப்ட் இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு கேள்விப்பட்டு ஒரு குடும்பத்தார வந்திருக்க உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மை வைப்பார். இப்ப பாக்குறதுக்கு ஸ்கிரிப்ட் இல்லாத போல இருக்கு. நான் சொன்னேன், பாக்குறதுக்கு வனாந்தரமா இருந்தாலும் அது கால வரம்பு செழிப்பாக மாத்துகிற தேவன். விசேஷமாக தேவ மனுஷனை அசட்டை செய்யுதல் நஷ்டத்தை வருமா? 2 ராஜாக்கள் 7-ம் அதிகாரம் 1-2
17-20 பார்க்கும்போது எலிசா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை நம்பாத பிரதிநிதி பஞ்சம் தீர்ந்ததை கண்ணால் பார்த்தான், அனுபவிக்க முடியாமல் மடிந்து போய் செத்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இது விளக்கம் அவ்விசுவாசம் ஆசீர்வாதத்தை தடுக்கும். எங்க இதெல்லாம் நடக்க போகுது, நடக்கிற மாதிரியே சூழ்நிலை இல்லை. எங்க ஆண்டு சொல்லி அனுப்புகிறார், உஷா நீ பயப்படாத, உன்னை நான் நடத்துவேன்னு சொல்லிட்டாருன்னா கண்மூடித்தனமா கம்முன்னு நம்பணும். ஏன்னா சொல்லுகிறது நான் அல்ல, என்னோட இருக்கிற பேசுகிறதா அவர் நடத்துவார். அவர் எங்க நடத்துவார்னா வனாந்தரத்தில் நடத்துறது ரொம்ப பிடிக்கும் இருக்கு. யார வனாந்தரம் போறீங்க? வனாந்தரத்தில் இருக்கிற நான் வனாந்தரம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வனாந்தரம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வனாந்தரத்தை நடத்தி நிற்கிறார். ஆனா வனாந்தரத்துலயும் மேல இருந்து கரெக்டா அப்பத்தை கொடுக்கிறாரா? கொடுக்குறாமேன்னு சொல்லுங்களேன். கசப்பான தண்ணீரை கூட வனாந்தரத்துல ருசியா மாத்தி கொடுக்கிறாரு. அப்பா செருப்பு கூட தேயில. நான் இது வரைக்கும் வெறும் கால் நந்ததே இல்லை. ஷூலேருந்து வந்துடுறேன், செருப்பு போடுறேன், வீட்டில் போறேன், உட்கார செருப்புல மழை இருக்கேன். என்னைக்கும் என் கால் ரோட்ல படவே இல்லை. ஆனா வனாந்தரத்தை நடத்துறேன். அல்லேலூயா. நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு முழங்கால ஜெபிக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு மேட்டு வாங்கணும், இன்னைக்கும் அன்னைக்கு வாங்கின மேட்டு இன்னும் இருக்கு. 22 வருஷம் ஆகுது. இன்னும் பார்த்துருப்பீங்க அந்த மேட்டு இன்னும் ஒரு நூல் கூட கீழே விழல. ஏன்னா எங்க அப்பா அமர்ற மேட்டு. அல்லேலூயா. பார்த்தாங்க 40 வருஷம் கொண்டு 40 வருஷம் எங்க நடத்தினாரு? தாஜ் ஹோட்டல் நடத்தினாரா? வண்ணாந்தரத்துல துணியும் கிழியில, செருப்பும் சாப்பாடுக்கும். ஆனா சொல்லிட்டார், டேய் நாளைக்கு மட்டும் சேர்த்து வைக்காது. நான் அதனால நாளைக்கு நான் கேட்கவே மாட்டேன். இன்னை வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நாளைக்கு நம்ம இருக்கமா இல்லையானே அது இன்டைரக்டா சொல்ற நிறைய மண்டைகளுக்கு புரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. எங்க அப்பா எப்பவுமே ஊமையில் இன்டைரக்ட் ஸ்பீச் தான் பேசுவார். நாளைக்காக சேர்த்து வைக்காது. நம்பணும் பொண்ணு இன்னைக்கு சீக்கிரம், நாளைக்கு இப்போ 2 கிராம் வாங்கினா 4 மணிக்கு ஏறிடும், சந்தோஷம் சேர்த்து வைங்க வானான்னு சொல்ல. அதை ஃபர்ஸ்ட் வைக்காதீங்க. திருப்பி அடுத்த வருஷம் 3 வருஷம் கழிச்சு சடனா மோடின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், இனி தங்கத்துக்கு வேல்யூவே இல்லை, பித்தளைக்கு தான் வேல்யூனா பரண மேல பித்தளை இறக்குவீங்க. தேவ பிள்ளை, ட்ரஸ்ட் இன் தி வேர்ட் ஆஃப் தி காட். அவரை நம்பினங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அடுத்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் பேசும்போது சொல்றேன், அடுத்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு. என் ஸ்கிரிப்ட் மகிமையா இருக்குன்னு சொல்லுங்க, ராமேன்னு சொல்லுவோமே. ஹல்லேலூயா. எப்படி நம்புவது பார்க்கும் தேவமான அசட்டை பண்ணக்கூடாது சொல்லிட்டாரு. விளக்கம் அவிசுவாசம் ஆசீர்வாதத்தை தடுக்கும். இல்லை இன்னும் கண்ணால பார்க்காத, நம்பு, கர்த்தர் செய்வார். நான் இதை விட நான் நம்புவேன், கர்த்தர் வாய்க்க செய்வார். நான் நம்புவேன், கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார். நான் நம்புவேன், செயல்படுவேன். உண்மையா சொல்றேன், விபிஎஸ் தொடங்கும் போது இவனோட தான் ஜெபம் பண்ணு. ஆண்டவரே 5 வருஷம் விபிஎஸ் அழகா நடத்துனீங்க, 6வது வருஷமும் விபிஎஸ் அழகா நடத்துங்க ஆண்டவரே. ஒரு சிறிய ஜப தான் ஜபத்தேன். டீச்சர்ஸ் வந்துட்டாங்க, காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சு, எல்லா டீச்சர்ஸ் அவங்க வேலையை கரெக்டாக செய்தாங்க. கிஃப்ட் கொடுக்குற நேரத்தை கரெக்டாக வந்தது, கிஃப்ட்டுக்கு கவர் வாங்குறது கூட கரெக்டான நேரத்தை கொடுத்தாரு என்றார். எங்க அப்பா அது காலத்துல எப்படியா தூங்கிட்டு செய்ய மாட்டார், நேர்த்தியா செய்வார். பக்கத்துல பார்த்து சொல்லு, எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. எனக்கு ஒரு கை அங்க போயிட்ட மாதிரி இருக்குது எனக்கு, ஆனா தலைங்க தான் நிக்குது. எல்லாம் நடக்கும் பிரதர், சபையே எல்லாம் நடக்கும், சொன்னதெல்லாம் நடக்கும். 28வது ஆண்டு எல்லாம் பாருங்க மகிமையா இருப்பீங்க. அல்லேலூயா. எனக்கு காரை திறந்து விட ஒரு ஆள் வேணும். அல்லேலூயா. because think big because my father is a big God. அவர் பெரிய கடவுளுங்க. அவர்கள் எதையும் செய்ய, அவர் மேல நம்பிக்கை, மனுஷன் மேல வைக்காதீங்க. மனுஷன் மேல வைக்க சபிக்கப்பட்டவங்க. மனுஷன் நம்பாதீங்க. அல்லேலூயா. முக்கியமா வாலிப பிள்ளைகள் எல்லாருக்கும் சொல்றேன், மனுஷன் எவனையும் நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் அழகா செய்வார். அது காலத்துல நேர்த்தியாக செய்கிற தேவன். யோவான் 1 சொல்லுகிறது, ஆவிகளை சோதித்தறியுங்கள் என்கிறது. நமக்கு அந்த பக்குவம் வேணும். நம்பலாமா நம்ப கூட சோதித்தறியணும். தேவன் மனுஷன் சொல்வதோடு ஒப்பிட்டு பார்க்க வேணும். அப்போஸ்தலர் 17:11 சொல்லுகிறது, பெரோயா பட்டணத்துல பவுல் சொன்னதை வேத வாக்கியங்களோடு ஒப்பிட்டு பார்க்க. ஆண்டவரே எனக்கு பலிபீடம் வந்த வார்த்தை நம்புற ஆண்டவரே, என்னோட பேசுங்க ஆண்டவர்னு சொல்லிட்டு நீ முழங்காலிட்டு சொல்லி ஜெபம் பண்ணி ஆண்டவர் சொல்வார். இந்த வசனத்தை எடுத்து வாசி, இந்த பைபிள் இந்த வாசி. நீ வாசிக்கும் பொழுது இங்க பேசப்பட்டதும் உனக்கு பேசப்பட்டதும்
அடையாளமா சோதிக்கப்பட்ட ஆர்த்தவனுக்கு பதில் கொடுக்கிறதா இருக்கும். மாம்சத்தை நம்பினால் அபிஷேகத்தை நம்பு, மாம்சத்தை நம்பாத. உள்ள சொல்ல இதை செய்திடலாம், அதை பண்ணிடலான்னு ஒண்ணுமே நடக்காது. ஜெகரியா 4:6 வாசிக்கும் பொழுது, பலத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே அவர் ஆவினாலே ஆகும். ஆகும். மனுஷனால் கூடாத காரியமான தேவனால் கூடும், என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே அவரால் மட்டும்தான் முடியும். If you trust the God, I'm telling one thing to you, அவரை நம்புனா முழுமையா நம்பணும். ஆத்துல ஒரு கால் அது இழுத்துட்டே இருக்கும், நம்பு. இப்ப நீ போற பாரு வண்ணாந்தரன்னு அவருக்கு தெரியும், ஆனா வண்ணாந்தரத்தை கர்த்தர் நடத்துவார். எலியாவை பார்த்து எலிசாவை பார்த்து பேசுகிறது நம்மளோட பேசுகிறது, ஏய் புறப்பட்டு போன்னு சொன்னாரு. காக்கா வந்து குத்துடுச்சா இல்லையா? கொடுத்தது ஆமேன்னு சொல்லுங்களேன். சாப்பிட்டானா? காலம் கடந்து போச்சு, காக்காவும் நின்று போச்சு, நீரும் உடனே அடுத்த ரூட்டை வச்சுட்டார். இங்க இருந்து அங்க போ. அங்க போனால் அங்கேயும் ஒரு அண்ணாந்தரம் தான். அங்க போனா என்ன நடக்குது? பஞ்சத்துல இருக்குது, மாற்றல. ஒரு குடும்பத்தை பார்த்தார், அந்த குடும்பத்தை பார்த்து போய் அங்க போய் சொல்லுனர். சில நேரத்துல ஊழியக்காரங்க வரும் பொழுது பஞ்சத்துல இருப்பீங்க. நான் சொல்றேன், சில ரகசியம் உங்களுக்கு கத்துக் கொடுக்குறேன். கையில ஒரு 100 ரூபாய் தான் இருக்கும். என்னது? 100 ரூபாய் தான் இருக்கும். அதுக்கு எதுக்கு வச்சிருப்பீங்க? நாளைக்கு ஆபீஸ் போறதுக்கு, டிராவலிங்க்கு ஒரு புளி சாதம் வாங்கி கட்டிட்டு போன. மாச கடைசி ஆயிடுச்சு, இது யாருக்கும் பேசுறார், மாச கடைசி ஆயிடுச்சு. இந்த 100 ரூபாய் இருந்தா பெருசா இருக்கும். இன்னைக்கு பார்த்து ஊழியக்காரன் வந்துட்டான்னு நினைக்காதீங்க. நான் உண்மையை சொல்றேன், நான் வரமாட்டேன் சொல்றேன். யாரும் ஆண்டவரை சோதிப்பார். சீரியஸ். நான் உட்காந்துட்டே இருப்போம், நானும் மனைவியும் சில நேரத்தில் உட்காந்துட்டே இருப்போம். நான் ஜென்ரலா பேசிட்டு இருப்போம். நாங்க ஒரு காரியத்தை துக்கத்துக்காக உட்காந்துருக்கும் போது சாம்சுந்தர் ஐயா போல ஒரு வயசானவர் ஒருவர், திருவிக்கா பார்க்ல இருந்து ஒருவர் சடனா வந்து நிப்பார். வயசானவர் நிப்பார். யாரும், ஆனா அவர் பேசுற இங்கிலீஷ்ல பார்க்கணுமே, சரளமா பேசி ஆண்டோட வார்த்தை எங்களுக்கு என்ன தேவை சொல்லிட்டு போயிடுவார். நாங்க நல்லா கணக்கு பண்ணி ஆண்டு ஒருத்தர் அனுப்புறாருன்னா ஏதோ பேச போறாரு. அன்னைக்கு போற வேலை இல்லப்பா, எனக்கு கடைசி வரைக்கும் நானே உணவு வச்சு கரெக்டா புலிசாதம் சாப்பிட்டு சாகிறதுக்கு ரெடியா இருக்குன்னு சொல்லியிருந்தா அவங்க என்ன நடந்திருக்கும்? உலகத்துல கடைசி நாளா இருந்திருப்பாங்க. உண்மைதானே? ஆனா என்ன பண்ணாங்க? மீறி அவர் சொல்றது மீறி ஓகே சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அடைய கொடுத்தாங்க. கொடுத்ததுனால பஞ்சம் தீர்ற வரைக்கும் அவன் நம்புறான். பக்கத்து பாசம் நம்பு, சூழ்நிலை பார்க்காத. செத்து போறவர் சூழ்நிலை இருக்கும். சட்டியில ஒண்ணே இல்லை. எது? சட்டியில ஒண்ணு இல்லை, கடைசியா கொஞ்சம் தான் இருக்கு. இதை வச்சு ஓட்டலான்னு நினைச்சான், ஆனா நினைக்காதுன்னு வருது. நீ கொடு, நான் மேல இருந்து கொடு. ஆமேன்னு சொல்லுவோமே. அடுத்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆகுது, அடுத்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆகுது. தண்ணி கொடு. மாம்சத்தை நம்பாதுன்னு சொல்லிட்டார். எரேமியா 17:5 சொல்லுகிறது, மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் என்கிறது. ஆனால் தேவன் ஏற்படுத்தின அதிகாரத்திற்கு கீழ்ப்படிவது வேறு. ஹலோ, மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் என்கிறது. அதனால இனிமேட்டு நம்புறப்ப நடி. ஓகே ஓகேன்னு சொல்லி அனுப்பு. நீ தான் கதின்னு நம்பாத. அப்படி மீறி நம்பினா சபிக்கப்பட்டவன் என்கிறது. ஐயோ, ஆண்டருக்கு தான் முதல் நம்பணும்னு சொல்றார் இன்டைரக்டா. அவரை நம்பு, அவர் எல்லாமே கர்த்தர் செய்வார். மனுஷன் இன்னைக்கு நாளைக்கு ஏமாத்துவான், ஆனா ஏமாத்துத ஒரே ஒரு தேவன், நம்ம தேவன் தான். அல்லேலூயா. கரெக்டா கொடுத்தார். ஜனங்க தேடி வந்தது. எல்லாரும் கூட இருக்கிறவனே சொல்றான். யாரு? இயேசு கூட இருக்கிறவனே சொல்றான், இந்த வடம் என் மண்ணாந்தரமா இருக்கு, இங்க ஒண்ணுமே, அவன் மைண்ட்ல ஒண்ணுமே இல்லை. என்னது? அவன் மைண்ட்ல என்ன இருக்கு? டாக்டர் பிரகாஷ் ஹோட்டலா இருக்கும், அங்க இல்ல பேரமௌண்ட் ஹோட்டல் இருக்குமா வண்ணாந்தரத்துல? அவனுக்கு தெரியல சீஃப் குக்கிங் மாஸ்டர் அங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவன் சொன்னா, இங்க எங்க கையில காசு இல்லை, இந்த இடத்துல எங்கேயா போட்டு ஒண்ணுமே கிடைக்காது. ஒன்னு அவர் சொல்றாரு, நீ என்கிட்ட கொடு. அவனும் நம்பி கொடுத்தான். வந்தவங்க போகும்போது எப்படி போனாங்க? ஜோரா சொல்லுங்களேன்.
எல்லாம் சொல்லுங்க. வாய் எத்தனை அதுக்கு சொல்லாதீங்க. வாய் எட்டு சொல்லுங்க. எப்படி போனாங்க? என்ன நான் திருப்தி படல. எப்படி போனாங்க? நான் விசுவாசிக்கிற நம்பி வந்த இன்னைக்கு திருப்தியா வெளியே போவீங்க. ஏனென்றால் காகை கூட போஷத்தை உன்னை போஷிக்க தேவனா இருக்கிறார். மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காத, கர்த்தர் மேல் நம்பிக்கை வை. வேதம் இதுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொல்லுகிறது. மனுஷன் மேலும் பணத்து மேலும் நம்புவது பலன் அல்ல. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். உன்னோட நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஒரு காலத்துல நான் பார்த்திருக்கேன், நிறைய பேரை பார்த்திருக்கேன், சபைக்கு வரது முன்னாடி சுவிசேஷம் பண்ணும் பொழுது சுய புத்தி நம்பி இருப்பாங்க. ஐயோ எங்க அண்ணன் செய்வார், எங்க அண்ணனுக்கே நான் வேலை செய்வேன், எங்க அண்ணனுக்கே உயிர் கொடுப்பேன். நாங்க சொல்லுவோம், உங்க அண்ணன் நம்பாத, உன் சகோதரி நம்பாத, உங்க சொந்தக்காரர் நம்பாத, இயேசு நம்பிவான்னு சொன்னோம். அநேக குடும்பம் இயேசு நம்பி வந்து இன்னைக்கு கர்த்தர் மகிமை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். எங்க அப்பா அழைச்சாருன்னா தயவு செய்து சைலண்டா வந்துருங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, வரலன்னா உங்களுக்கு ஒன்னு கொஞ்சம் டைட் பண்ணுவார் எல்லாத்தையும். எங்களை அப்படிதான் டைட் பண்ணார். வா வானா வரல, வா வான்னு வரல, சீட்டை டர்ன்னு கிழிச்சார். அல்லேலூயா. திருப்பி வா வானா வரல, ஒரு வண்டியை கவுத்து விட்டார். அதுக்கப்புறம் தான் முழுமையா வந்தோம். வண்டி இப்போ ஸ்மூத்தா ஓடுது வண்ணாந்தரத்துல. அல்லேலூயா. நான் உண்மை சொல்ல, வண்ணாந்தரம் வேணும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆசீர்வாதம் வேணும் வண்ணாந்தரம் வேணுமா? நான் திருப்பி கேட்கிறேன், ஆசீர்வாதம் வேணும் வண்ணாந்தரம் வேணுமா? ஆசீர்வாதத்துல ஒண்ணுமே இருக்காதுங்க. என்ன தெரியுமா? காலையில எழுந்துமா சாப்பிட்டுமா தூங்கணுமா. ஆனா வண்ணாந்தரம் வந்துச்சுக்கீங்களே, நீ ஆண்டோட பேசுவ, ஆண்டோட பேசுவ, நீ ஆண்டுகிட்ட அழுவ, உன்னை அவர் தொடச்சி விடுவார். நீ கைவிட்டு ஓடுவ, அவர் இருக்கும்போது பிடிப்பார். இது ஒரு அனுபவம் வண்ணாந்தரத்துல மட்டும்தான் கிடைக்குமே தவிர, வண்ணாந்தரத்தை மட்டும் வெறுக்காதீங்க. வண்ணாந்தரத்துல இன்பமா ருசிச்சு சாப்பிட்டு பாருங்க, கர்த்தர் மகிமை செய்வார். 3 மாசம் சோறே போடாம உங்களுக்கு வெறும் கஞ்சி ஊர்க்கா கொடுத்து பாருங்க, எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அமூர்த்தமா இருக்கும். ஏன்னா அந்த பசியானது ருசியை தெரியுமா? நீங்க ஆண்டவர் சமூகத்துல பசியோட போங்களே, ஆண்டவர் ருசியா நடத்துவார். அந்த ருசியானது என்ன முடியா ருசியா இருக்கும். ஏன்னா நீதிமொழி சொல்றது போல சங்கீதம் 18:8 சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நல்லது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நல்லது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டிலே நடப்பட்ட, சொல்லுங்க வசனம் தெரியாது உங்களுக்கு? மரங்களை போல வற்றாத நீரோற்ற போல இருப்பானோ. அவரை மட்டும் நம்பி பாருங்க, உங்களுக்கு அழகா கர்த்தர் உதர வைப்பாரு, காய் கொடுப்பாரு, கனி கொடுப்பாரு. ஆனா பார்ப்பதற்கு ஒண்ணுமே இல்லாத போல இருக்கும், ஆனா எல்லாம் நடக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லு, ஸ்கிரிப்ட் ஆயத்தம் ஆயிடுச்சு. முடியலமா டேவிட், முடியல, நீ நினைக்கிற முடிஞ்சிச்சுன்னு சரி யோசிக்கலாம். ஐயோ வேலை தூக்கிட்டா என்ன பண்றது? முடியல, அடுத்த பக்கம் பேஜ் இருக்கு. அல்லேலூயா. சில யோசிப்பாங்க, ஐயோ எனக்கு வயசாயிடுச்சு, இதுக்கு மேல அவ்வளவுதான், இதுக்கு மேல அவ்வளவுதான் நினைக்கிறேன். இன்னும் உனக்கு லட்ஜர் புக்ல எழுதினவர் சொல்றாரு, அடுத்த பக்கம் தொடர்ச்சி இருக்கு. You are not put up. put up போல தெரியும், ஆனா கேளு, கேட்கிறவன் யாவன் பெற்றுக்கொள்வான். நீங்க நினைப்பீங்க இதுக்கு மேல என்ன பண்றது? அவரு உன் பிள்ளையும் பார்த்துட்டாரு, உன் பிள்ளையோட பிள்ளையும் கர்த்தர் பார்ப்பார். இது வரைக்கும் நடத்துற இன்னும் 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 சுமப்பாரு, தப்போ வைப்பார். என் கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஏனென்றால் கர்த்தர் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கை கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் தண்டின நடப்பது கால்வ ஓரமாக வேறு விடுக்கிறனுமா மரத்தை போல இருப்பானாம். சங்கீதம் 35 சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. நீங்க சொல்லி பாருங்க, ஆண்டவரே எனக்கு தெரியாத ஆண்டவரே, உங்ககிட்ட கொடுத்துட்டேன், இனி நான் பேச மாட்டேன், என்ன முடியல, என் பொண்டாட்டி பேச முடியாது, என் பிள்ளைங்கிட்ட பேச முடியாது, அவங்களுக்கு சொன்னாலும் புரியல, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்க ப்ராப்ளத்தை வச்சுட்டு வந்து பாருங்க, அவர் பேசுவார், அவர் பேசுவார். அவர் நம்பு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, என்னை நம்பி வாங்க, நான் உங்களுக்கு நடத்தி. இது வரைக்கும் நம்புனீங்களே, இன்னும் நம்புங்க. நீங்க பார்க்காதத அடுத்த ஸ்கிரிப்ட்ல உங்களுக்கு இருக்கு.
அப்போ சடனா யோசிச்சு பார்க்கணும். கொஞ்சம் நம்ம யோசிக்கணுமே. நம்ம யோசிக்கிறதுல பெரிய தப்பு. ஆமென் சொல்லுவோமே. நடக்காதெல்லாம் யோசிப்போம்ல, தப்பே இல்லை, யோசிங்க. என் கர்த்தர் ரொம்ப நல்லவர். சங்கீதம் 35 சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க. இதன் மூலமாக வேதம் சொல்லுகிறது, செய்கிறது என்ன என்று பார்த்தால், மனுஷன் மாறுவான், சூழ்நிலை மாறும், ஆனா தேவன் மாறாதவர். அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வெட்கப்படுத்து போகாதாம். கஷ்டம் வந்தாலும், புரியாத பாதையில் போனாலும் அவர் உன்னை தாங்குவார். நீ யார் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிற மகனே? நீ யார் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிற மகளே? மாறாதவர் மீது நம்பிக்கை வை. எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய். எல்லாம் சொல்லுங்க, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவரை தான் நம்புறங்க. அவரை நம்பணுங்க. ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. ஏனென்றால் மனிதர்கள் மாறுவார்கள், சூழ்நிலை மாறும், அரசாங்கம் மாறும், ஆனால் தேவன் மாறாதவர். அவர் அன்பு, வாக்குத்தத்தம், வல்லமை நேற்று எப்படி இருந்ததோ அப்படியே இன்றைக்கு ஒருவரா இருக்கிறார். மல்கியா 3:6 சொல்கிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் நிர்மூலம் அப்படின்னா நீங்க நல்லா இருப்பீங்க, ஒருபோதும் கெட்டு போக மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்க யாரை நம்பி வந்திருக்கீங்கன்னா, இந்த உலகத்தையே படைத்த தேவன் நம்பி வந்திருக்கீங்க. செய்தி, தேவன் மாறாதவர் என்பதால் தான் இன்னும் காப்பாற்றப்படுகிறோம். நம்முடைய தவறுகளை அவர் மறந்து, அவர் இரக்கம் ஒவ்வொரு மீது இருக்கிறபடியாக, ஒவ்வொரு காலையும் புதிதா இருக்கபடியாக நம்பினவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்றால் யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர்கிட்ட வார்த்தை மாறாதவர். மனிதனோட நிழல் மாறும். இன்னும் நல்லவர். இன்னைக்கு நல்லவங்க பணம் இருந்தா, பணம் கொட்டி கிடக்க உங்ககிட்ட எப்படி இருப்பாங்க? ஒண்ணுமே இல்லை. ஆண்டு உங்களுக்கு சொல்லிட்டார், அவங்களுக்கு கொடுக்காத, 3 மாசம் கழிச்சு அவங்களுக்கு கொடுன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கீங்களேன், 3 மாசத்துல அவங்க யாருன்னு ஈஸியா மாட்டிப்பாங்க. சீரியஸ். ஒருத்தர் இருக்கிறாங்க, உதாரணம், யாரோ ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் கேட்டாங்க. எவ்வளோ? பாஸ்டர் இருக்கப்பட்டவர், அவர்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் கேட்கலாம். சரி, நான் எனக்கு கொடுக்க மனசுக்கு. ஆண்டு சொல்லிட்டார், டேய் ஒரு 3 மாசம் கழிச்சு கொடு. அவ்வளோ அர்த்தம் இருக்கும். ஆனா 3 மாசத்துல என்ன பேசியிருப்பாங்க? நம்ம எப்போ சொன்னோம் இவர்கிட்ட, மஞ்ச கூட இருக்கு, ஈவு இறக்கமே இல்லை. வந்தா வாரம் வந்து அழகா மெசேஜ் கொடுக்குறாரு. கொஞ்சம் கூட இறக்கம் இல்லை, கொஞ்சம் கூட தயவு இல்லை. சூப்பர், தயவு இல்லை. ஆனா சொன்ன வார்த்தை நான் கீழ்ப்படுவேன். ஏன்னா அது 3 வாரத்துக்குள்ளேயே அவங்களுக்கு இலவசமா 50,000 கொடுக்க ஆயத்தமா இருப்பார். ஆனா அவங்களுக்கு அது, ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இல்லாதவைகளை இருக்கிறவளை போல அழைக்கிற தேவன். எப்பா எல்லாம் செத்து போனது உண்மைதான்ப்பா சொல்லுங்க. எல்லாம் செத்து போச்சு, வாழ்க்கை செத்து ஏதோ ஓடுது சொல்லுங்க. வாழ்க்கை ஏதோ ஓடுது. காலை எழுந்துச்சோ, சாப்பிட்டோம், தூங்கணும், எல்லாம் போகுது. ஆனா ஏதோ எழுந்துமா நம்பிக்கை ஓடுது. அல்லேலூயா. செத்துவம் புதைச்சிட்டாங்க. செத்துன்னு கூட இருக்கிற சொல்றான். என்ன சொல்றான்? ஏசப்பா திறக்காத அத, ஏன்னா நாரம். அம்மா அது மரம் மண்டிக்கு என்ன தெரியுது? என்னது? நாரம். இனி கூட அந்த பேர் நிறைய பேர் இருக்கிறீங்க. அல்லேலூயா. வார்த்தையில மாறாதவர் வந்தாரு. இயேசு வந்தாரு, கல்லை புரட்டினாரு, செத்துனை வெளியே வானாரு. அந்த செத்துனை வான்னு சொன்னவருக்கு உனக்கு செத்து போன காரியத்துல வெளியே வரும். செத்து போன காரியத்துல வெளியே வரும். அது உருவமா இருக்கட்டும், உறுப்பா இருக்கட்டும், உனக்கு எந்த காரியம் செத்து போயிருந்தாலும் உங்க அப்பாவால உயிர் கொடுக்க முடியும். அந்த நம்பிக்கையோட வாழ்க்கைய வாழு. ஆனால் தேவனோட நிழல்ல அவர் 100% கொடுக்கிற தேவன், மாறாத தேவனா இருக்கிறார். ஏசாயா 26:4 சொல்லுகிறது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். எப்பவா? என்றென்றைக்கும் நம்புங்கள். இந்த மே மாசம் மட்டும் இல்ல, என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். நம்புறவர் யார்? எப்படியாவரா?
நித்திய கண்மலை. கண்மலை என்றால் பாறை. புயல் அடித்தாலும் வெள்ளம் வந்தாலும் பாறை அசைவே அசையாது. ஏன்னா உங்க நம்பிக்கை அது போல அசையாத நம்பிக்கை உங்ககிட்ட இருந்ததுன்னா, புயல் போல பிரச்சனை வந்தாலும், புயல் போல எந்த காரியங்கள் வந்தாலும் பாறை போல நிப்பாரு, உங்களுக்கு ஜெயத்தை வர வைப்பார். விசுவாசம் கை தொட்டு போன வாரத்துக்கு ஒரு சபைக்கு போயிருந்தேன், எனக்கு காது கிழிஞ்சு போச்சு. அதுவும் நல்ல சபை தான், நம்ம நல்ல சபை தான் சொல்லிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. ஆமென் சொல்லுவோமே. வேலை போகலாம், வியாபாரம் நஷ்டமாகலாம், ஆரோக்கியம் குறையலாம், உறவுகள் கைவிடலாம், நம்பினவர் ஓடி போகலாம். ஆனால் கண்மலையாள கிறிஸ்து நிற்கிறார், நீ அசைக்கப்படுவதில்லை. வேதம் மூன்று முக்கிய சத்தியத்தை சொல்லுகிறேன். மாறும் உலகில் மாறாத தேவன், மாறும் உலகில் மாறாத தேவன். பங்கு சந்தை இறங்கும், ஆனால் தேவனோட வார்த்தை இறங்கவும் இறங்காது, மாறவும் மாறாது. மாறாதவர் தர்ம கரும் சமாதானம். சூழ்நிலை பார்த்து பயப்படலாம், ஆனா சூழ்நிலை மாறுகிறதுல உன் பக்கத்தில் இருக்கிற சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நம்பிக்கை என்றால் கீழ்ப்படிதல். அவர் மாறாதவர் என்று நம்பினால் அவர் சொல் மாறாது, அது கீழ்ப்படுகிற வாழ்க்கை என்றைக்கும் மாறாது. மத்தேயு 24:35 சொல்லுகிறது, வானமும் பூமி ஒழிந்து போகும், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போகும். இன்னைக்கு ஆண்டு என் வார்த்தை ஒரு நாளும் கீழே விழாது மகளே. இன்னைக்கு யார் நம்பி வந்தீங்களா மகனே, மகளே, நீ நம்பி வந்திருக்கல, நீ வெட்கப்பட மாட்டேன். அடுத்த பக்கம் ஸ்கிரிப்ட் ஆயத்தமா இருக்கு. அந்த ஸ்கிரிப்ட்ல என்ன ஒரு வார்த்தை எழுதி இருக்குன்னா, உன் கண்ணீர் துடைக்கப்படும், நீ உன்னை மகிமையில வைப்பேன், மகிமையில வைப்பாரு. நீ நம்புறது அவரால் மட்டும் தான் நடக்கும். இயேசுவோட பெரியாளா நீங்களா? ராமன் சொல்லுவோமே. சில நேரத்தில் இயேசுவோட பெரியாள் ஆயிடும் நம்பலாம். ஆனா இயேசுவே யாரை நம்பினாரு உங்களுக்கு காட்டுறேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்நாள் முழுவதும் பிதாவாக தேவனை முழுமையாக நம்பி சார்ந்திருந்தார். அவரே நம்பும் பொழுது நம்ம இயேசு நம்பிதான் ஆகணும். மனிதர் மேல் அல்ல, பிதாவின் சித்தத்தின் மேல் அவருடைய நம்பிக்கையாக இருந்தார். இயேசு பிதாவை நம்பினார். யோவான் 5:30 சொல்லுகிறது, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. யார் சொல்றது? இயேசு யார்ட்டு சொல்றாரு? நான் ஒன்றும் செய்கிறதில்லை, இல்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல், என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே தேடுகிறபடியாக என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. இயேசு யாரோட சத்தத்துக்கு செவி சாய்க்கிறாரு? பிதாவின் சத்தத்துக்கு செவி சாய்க்கிறபடியாக பிதாவானவர் இயேசு மகிமை நடத்தி கொண்டிருக்கிறார். லூக்கா 23:46 வாசிக்கும் பொழுது, இயேசு பிதாவே, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். எப்போது சாகும் போது கூட சொல்றாரு, உம்மோட கையில ஆவி ஒப்பு வைக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். டெத்துல போகும் பொழுது கூட இயேசு பிதாவை நம்பி போறாரு. சில மரண தருவாயில் கூட பிதாவே கர்த்தரை நம்பி ஒப்பு கொடுத்தா. வேதம் சொல்லுது, மத்தேயு 28:20 வாசிக்கும் பொழுது, இதோ இங்களோட பேசுகிறவர் யார், எப்படிப்பட்டவர் என்றால், உலகத்தின் முடிவு பரியந்தம், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், நான் உங்களோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா. என் இயேசு சொல்ற வார்த்தையை பார்த்த மத்தேயு 26:39 சொல்லுகிறது, சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணார். தேவ பிள்ளைகளே, உங்களோட வாழ்க்கை வரலாறாக மாற வேண்டுமானால், தேவனுடைய சித்தத்தின்படி செய்வீரானால், உன்னோட வாழ்க்கை வரலாக காணப்படும். He's a supernatural God. அவர் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுட்டாருங்க. ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுட்டாரு. அது பிரகாரம் தான் நடக்கும். நீ 4 பேஜை எடுத்து ஸ்டேப்லர் அடிச்சுட்டு அத்த பக்கம் போனாலும் அவர் ஸ்டேப்லரை பிரிச்சு அதே பக்கத்தை தான் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் இதோட மூடிட்டு நம்ம அடுத்த ஆரம்பிச்சலான்னு. ஆரம்பம் அற்பமா இருக்கும். எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு ஃபர்ஸ்ட் தான் ஆரம்பிப்பார். இன்னைக்கு யாருக்கும் சொல்றாரு, நீ நினைக்கிறவன் நடக்காது, நான் நினைக்கிறவன் நடக்கும். அடுத்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் பேப்பர் பிளாங்கா இல்லை, நான் எழுதுனது உன் கண்கள் பார்க்கும், உன்னை மகிமையா வைப்பேன். இயேசு மனுஷன் நம்பவில்லை,
யோவான் 2ஆம் அதிகாரம் 24-25 வசனம் சொல்லுகிறது, இயேசுவோ எல்லோரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி ஒப்புவிக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது வசனம் அழுத்தமா படிங்க. இயேசுவோ எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் சொல்லுங்க, எல்லாரையும், என்னையும் சேர்த்தா இருக்கு, எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி ஒப்புவிக்கவில்லை. மனுஷருக்குள்ளே இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இராது. இந்த அன்பான தேவன் எல்லாமே தெரியுங்க. உனக்கு பிளாங்க் பேப்பரா இருக்கிறதும் தெரியும், நீ அழுது புலம்பிட்டு தான் அவருக்கு தெரியும். ஆனா உனக்கு தெரியல, சைலண்ட் பீரியட் இஸ் preparing a prepare something, a new thing is preparing to you. இது வரைக்கும் நீங்க பார்க்காதத பார்க்க போறோம். எல்லாரும் பார்க்கணும்ல, நீ வீட்டுல மட்டும் அந்த சாட்சி நாங்களும் பார்க்கணும். அல்லேலூயா. டைனா உயரத்தை நான் பார்ப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். தெரியல, கர்த்தர் சுத்தமானால் ஆனா நல்ல லாபம் வரும். விசுவாசி, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இதுக்கு தானா தேடி வரும். விசுவாசி, கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்பிக்கை செய்தி என்னவென்றால், இயேசுவை நமக்கு முன்மாதிரியா இருக்கணும். நாம மனுஷனும் பணத்தையும் நம்முடைய பலத்தையும் நம்பாம எல்லா சூழ்நிலையும் பிதாவாக தேவனை நம்ப வேண்டும். உபாகம் 31:8 சொல்லுகிறது, கர்த்தர் தாமே உமக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். இந்த காலையில அடுத்த ஸ்கிரிப்ட்ல ஹெட்டிங் என்ன போட்டிருக்கு, அடுத்த ஸ்கிரிப்ட் பேஜ்ல தொடங்கின உடனே ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன போட்டிருக்கு தெரியுமா? நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இன்னைக்கு தேவ செய்தி தலைப்பு நம்பினவங்களுக்கு இன்னைக்கு என்ன தலைப்புனா, நிச்சயம் பண்ணி பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இன்னைக்கு தலைப்பு சொல்றார், நீ பயப்படவும் கலங்க வேண்டாம், உன் கண்ணீர் துடைக்கப்பட்டது. உங்களுக்கு அடுத்த ஸ்கிரிப்ட்ல மகிமை ஆரம்பிக்க போகுது. சீக்கிரத்துல அதை பார்ப்பேன். பக்கத்துல சொல், சீக்கிரம் பார்க்க போறேன் பிரதர். நம்ம பார்க்க போறோம் சொல்லுங்களேன். பார்க்க போறோம். நம்ம எல்லாம் அடுத்த பேஜ் எழுதிட்டார். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு சுகவீனமா வந்திருந்தீங்கன்னா சொல்றேன், கர்த்தர் தீர்காயுசை கொடுப்பார், நல்ல சுகத்தோடு கொடுப்பார். இன்னைக்கு போற உயிரை கூட நான் இன்னொரு 5 வருஷம் சேர்த்து கொடுக்குறேன். ஓகே, சந்தோஷமா இருக்கு. இன்னும் 5 வருஷத்துல 28 வந்துடும். பார்த்துட்டாவது போங்க, கொடுத்துட்டாவது போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா எங்க அப்பா சொன்னதை செய்யும் அளவும் மனுஷன் நம்பினால் என்ன விளைவு? வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவது சாபத்தை கொண்டு வரும், தேவனை நம்புவது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மனுஷன் நம்பினால் விருப்பம் விளைவு. எரேமியா 17:5 சொல்லுகிறது, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாய் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விளைவு சாபம் வனாந்தரத்தில் செடியை போல வடிந்து போகுமா. சங்கீதம் 118:8-9 சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அல்லேலூயா. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். நீ நம்புறதை யார் மேல் நம்பிக்கை வைக்கணும்? தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். ஏசாயா 2:22 சொல்லுகிறது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரன். இனிமேட்டு யாரை நம்பாதீங்க. பேசுறவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கோங்க. நடக்கிறத அவர் தான் நடப்பார். விதைத்தாலும் தண்ணி ஊத்தினாலும் வேலை செய்கிறது நம்ம தகப்பன் தான். கர்த்தர் நம்பினர்கள் விசேஷமாக வரும் விளைவு பார்க்கும்போது எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். விளைவு பார்க்கும் பொழுது ஆசீர்வாதம் பயம் இல்லாமை எப்போதும் செழிப்பா இருக்கும்.
சங்கீதம் 40:4 சொல்லுகிறது, அகங்காரிகளையும் பொய்யாய் சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரே நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் சுருக்கமாக ஒப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். மனுஷன் நம்பினால் சாபம் வரும், கர்த்தரை நம்பினால் ஆசீர்வாதம் வரும். மனுஷன் நம்பினால் வனாந்தர செடியை போல இருப்பீர்கள், கர்த்தரை நம்பினால் நீர்காலத்தில் நடப்பட்ட மரத்தை போல செழித்து இருப்பீர்கள். மனுஷன் நம்பினால் ஏமாற்றம் வரும், கர்த்தரை நம்பினால் ஆசீர்வாதத்தின் மகிமையின் வாசல் கிடைக்கும். விசேஷமா மனுஷன் நம்பினால் தற்காலிக உதவி, கர்த்தரை நம்பினால் நித்திய உதவி. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே, எல்லாமே மாற போகுது. பக்கத்து பேச நன்மை வந்துருச்சு, பயப்படாத, கர்த்தருடன் இருப்பார். உங்க நம்பிக்கை மனுஷன் வைக்காதீங்க, கர்த்தர் வைங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். My God, we trust in every situation, you my Lord. எல்லா சூழ்நிலையும் எனக்கு கொடுத்த ஆடுகள் உம்மை மாற்றம் நம்பி இருக்க வேண்டும். உம்மோட ஆடு என்னிடத்தை கொடுத்த பராமரிப்பு ஆடுகள் உம் சத்தத்துக்கு கீழ்ப்படியட்டும். அன்றைக்கு ரூத் வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தபடியாக பார்க்காத ஆசீர்வாதத்தை பார்த்தால், உம்மோட வார்த்தை பெற்றுக்கொண்டு தரிசனத்தோடு சபைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சபையார் பார்க்காததை பார்க்கட்டும், பார்க்காததை பார்க்கட்டும். பழைய ஸ்கிரிப்ட்ல பார்க்கும் பொழுது குழியில போட்டது உண்மை, சிறைச்சாலை போட்டது உண்மை. ஆனா அடுத்த பேஜ்ல அதிபதி எழுதுக அவனுக்கு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு சபையார் அனைவருக்கும் ஜெபிக்கிறேன் சுவாமி, இந்த வார்த்தை உண்மை நம்பும் பொழுது அடுத்த பேஜ் எம்டி இல்ல, ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தோட போவதற்காக நன்றி செலுத்தி மேல் ஸ்தலத்திலும் கீழ் ஸ்தலத்திலும் கர்த்தரோட வார்த்தை கேட்டுக்கொண்டு யாவருக்கும் ஒன்னு சொல்லுகிறேன், பயப்படாதே, கலங்காதே, உன் எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். நீ போய்விட்டது நினைக்காதே, போனது திருப்பி தேடி வரும். அது என் மகிமைக்காக காணப்படும். அது நன்மையாக என் கண்களுக்கு பாடுமானால் நான் நிச்சயமாக செய்து முடிப்பேன். தேங்க்யூ மை லார்ட். இந்த அருமையான சபையில வந்திருக்க யாவருக்கும் ஜெபிக்கிறேன், எல்லோரோட நம்பிக்கை உன் மீது இருக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தை ஜெபித்து வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். இரக்கமுள்ள ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.